தமிழ்நாட்டில் தேர்தலையொட்டி நடந்த கூத்துக்களை பார்க்கும் நம்மை போன்றோருக்கு தவிர்க்க நினைத்தாலும் நினைவில் வந்து மனதை கலங்க வைக்கும் முகம் கேப்டன் விஜயகாந்தின் முகம். அந்த முகத்தில் போலித்தனமில்லை, கோழைத்தனமில்லை. என் மக்களே, என் மக்களே என உண்மையாக மக்களை நேசித்து கர்ஜித்த மனிதர் தன் வாழ்நாளில் இறுதி நாட்களில் பேச முடியாமல் குழந்தை போல தோற்றத்தில் நாற்காலியில் அமர்ந்திருந்ததை நினைத்தாலே நெஞ்சமெல்லாம் பாரமாகவும் கலக்கமாகவும் மாறிவிடுகிறது. அது மட்டுமல்ல, இந்து சமயத்தில் 4 யுகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவை முறையே சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்பொழுது நடப்பவைகளை பார்க்கும் பொழுது இது கலிகாலமோ என்று உறுதியாக புரிகிறது. அதாவது கலிகாலம் என்பது சண்டை, பொய், அநீதி, பேராசை, ஒழுக்கக்கேடு என்பவற்றை குறிக்கும். கலிகாலத்தில் முக்கிய அறிகுறிகள் உண்மையை விட பொய் அதிகம், பணத்திற்கு அதிக மதிப்பு, உறவுகளில் நம்பிக்கை குறைதல், மனித நேயம் குறைதல், கோபம், போட்டி அதிகரித்தல். இதையன் இப்பொழுது இந்த தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் என்ற கேள்வி எழலாம். விஜய்க்கு கிடைத்த வெற்றியின் ஆதங்கம் இல்லை இந்த பதிவு. விஜயின் வெற்றிக்காக அரங்கேறிய பலரின் செயலே அவர்களின் மீது எச்சில் உமிழ தோன்றுகிறது. குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பகாலம் தொட்டே மக்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் தன்னுடைய வருமானத்தில் பெரும் பகுதியை செலவிட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுவும் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அப்படியிருந்தும் வீழ்த்தப்பட்டார். இன்று எந்த சமூக ஊடகங்கள் மக்களையே சந்திக்காத, மக்களுக்காக குரல் கொடுக்காத சினிமா கதையின் நாயகனை நிஜ ஹீரோவாக கொண்டாடுகின்றன. ஆனால் இதே சமூக ஊடக தற்குறி கோமாளிகள் களத்தின் நிஜ ஹீரோவை கோமாளியாக சித்தரித்து மகிழ்ந்தார்கள். இதுவரை ஒருமுறை கூட பத்திரிகையாளர்களை சந்திக்காத, மதிக்காத விஜய்யை இந்த பூலோகத்தின் கடவுள் போல பிம்பத்தை உருவாக்கி மகிழும் இதே ஊடகங்கள் அன்று கேப்டன் விஜயகாந்தை எவ்வளவு இழிவாக சித்தரித்தார்கள். இன்றும் அவர் குடும்பத்தாரை சித்தரித்துக் கொண்டுள்ளார்கள். இன்று டிரஸ் கோடு, ரீல்ஸ் போட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் நடிகர்கள் தங்கள் நடிகர் சமூகத்திற்கும் சங்கத்திற்கும் எவ்வளவு உதவி செய்த கேப்டன் அரசியல் களத்தில் இரு இமயங்களை எதிர்த்து நின்று எண்ணற்ற இன்னல்களை அடைந்த பொழுது ஒருவன் கூட குரல் கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவரின் இறுதி ஊர்வலத்தில் முறையான மரியாதையை செலுத்தவில்லை. ஆனால் நடிகர்களுக்கோ சங்கத்துக்கோ கிள்ளி கூட கொடுக்காத விஜய்க்கு அடேங்கப்பா என்ன ஆதரவு! இன்று விஜய் முதல்வராக ஒவ்வொரு கட்சி அலுவலகமாக திமுக கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து பேசுவதை சமூக ஊடக தற்குறி கோமாளிகளோ, நடுநிலை நக்கி ஊடகங்களோ, நடுநிலை பேசும் மக்களோ, யூடியூப் விபசாரிகளோ இதை பேரம் என்று பேசவில்லை. ஆனால் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது பேரம் பேசுகிறார்கள், வெட்டி வாங்கிவிட்டார்கள் என்று கதறிய அயோக்கிய நாய்களே! இப்பொழுது எத்தனை பெட்டி கைமாறியது, எவ்வளவு பேரம் பேசப்பட்டது என்று விவாதம் நடத்த வேண்டியதுதானே. இப்பொழுதும் கேப்டன் நல்லவர், அவரை போன்ற மனிதரை போன்று காண முடியாது என்று உச்சுக்கொட்டும் மக்களிடம் கேட்க விரும்புவது என்னவெனில், உங்க வேட்பாளர் பெயர் என்ன? இதுவரை உங்களுக்காக என்ன செய்து உள்ளார் என்பது கூட தெரியாதவரை கூட விஜய் முகத்துக்காக ஓட்டு போட்டோம் என்று கூறுகிறீர்களே. உங்களுக்காகவே வாழ்ந்த கேப்டன் விஜயகாந்தின் முகத்திற்காவது அவரின் மகனையாவது ஜெயிக்க வைத்திருக்க வேண்டாமா? இருமுறையும் அவரின் மகனை தோற்கடித்து விஜயகாந்த் நல்லவர் என்று போலி வேஷம் போடாதீர்கள். இதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது எச்சிலை காரி துப்பத்தான் தோன்றுகிறது. இனி தமிழகத்தில் பாலரும் தேனாரும் ஓடப்போகிறது. பெண்கள் பாதுகாப்பாக நடுரவில் கூட ரீல்ஸ் போட்டு வைபு பண்ணலாம். ஆண்கள் கஞ்சா, மது எதுவும் இல்லாமல் ஞான பழமாக வேலை முடிந்ததும் குடும்பத்தோடு ரீல்ஸ் போட்டு வைபு பண்ண போகிறார்கள்.